அது இந்த ஹலோ மக்களே, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு அன்புடன் நிவே. எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ஸோ இந்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா பேடன் உட்டம்பர்க்னு ஒரு ஸ்டேட்டுக்கு தாங்க வந்திருக்கோம். நம்ம வந்து பாயன் ஸ்டேட்டில் இருக்கோம். ஸோ பேடன் உட்டம்பர்க் போகணுன்னா ஜஸ்ட் 15 மினிட்ஸ் ட்ராவல் பண்ணால் நம்ம ரீச் ஆகிடலாம். அந்த ஸ்டேட்டில் இருக்கக்கூடிய உல்ம்னு ஒரு ஊருக்கு தான் இப்போ நாங்கள் வந்து கிறிஸ்மஸ் மார்க்கெட் பார்க்குறதுக்காக வந்திருக்கோம். ஸோ இப்போ வந்து கிறிஸ்மஸ் சீசனுங்கிறனால மக்கள் கூட்டம் வந்து அலைமோதுதுங்க. செம்ம ரஷ்ஷாக இருந்துச்சு. இந்த ஊரோட என்ன ஸ்பெஷல்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பார்த்துட்ருக்க இந்த சர்ச் தான். இதோட ஹைட் பார்த்திங்கன்னா 161 மீட்டர்னு சொல்கிறாங்க. ப்ளஸ் இது தாங்க வேர்ல்டுலே டாலஸ்ட் சர்ச்சுன்னு சொல்கிறாங்க. இன்னொரு அடிஷ்னலான விஷயம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, நம்ம எல்லாருக்குமே ஆல்பர்ட் ஐன்ஸ்டீன் வந்து கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். அவர் வந்து பிறந்த ஊரும் இதை தான் சொல்கிறாங்க. ஸோ இது வந்து நாங்கள் போயிட்டு வந்ததுக்கப்புறம் தாங்க தெரிஞ்சுக்கிட்டோம். இது கிட்டத்தட்ட 500 வருஷம் பழமையான சர்ச்சுங்க. பொதுவாகவே நாங்கள் வந்து ஃபேமிலியாக கிறிஸ்மஸ் மார்க்கெட் போகிறோம் அப்படின்னா அந்த ஈவினிங் டைமில் தாங்க போகிறதுக்கு நாங்கள் வந்து விருப்பப்படுவோம். ஏன்னா அந்த லைட்டிங்ஸ் எல்லாம் பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும் இல்லையா? பட் இந்த தடவை வந்து கொஞ்சம் வெளிச்சமாக இருக்கும்போதே நாங்கள் கிளம்பிட்டோம். இதுக்கு 2 ரீசன் இருக்குது. ஒன்று, நமக்கு பார்க்கிங் கிடைக்கிறது ரொம்பவே கஷ்டம். 2வது, இந்த சர்ச்சை வந்து நம்ம வெளிச்சத்தில் பார்க்கும்போது இன்னும் நமக்கு வந்து கிளியரான வியூ கிடைக்கும்ல. ஸோ அதனால தான் நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விடவே பயங்கர கூட்டமாக இருந்துச்சுங்க. அப்படியே இந்த ஊறி ஊறி நடப்போம்னு சொல்லுவோம், அந்த மாதிரி தான் அன்னைக்கு வந்து நாங்கள் டைம் ஸ்பெண்ட் பண்ணிட்டு வந்தோம். என்னடி தங்கம் அது? என்னது இது? ஏசலா? அது ஷாஃப்யா. ஜெர்மன் மொழியை பொறுத்த வரைக்கும் நமக்கு இங்கிலீஷோட ஆல்ஃபபெட்ஸ் வந்து அப்படியே கொஞ்சம் வருங்க. அதோடு நமக்கு வந்து ப்ரொனவுன்சேஷன் கொஞ்சம் வந்து வித்தியாசப்படும். இப்போ வந்து டாங்கி வந்து ஏசல்னு சொன்னான்ல தம்பி, தான் வந்து ஸ்பெல்லிங். பட் நம்ம சொல்கிறது வந்து ஏன்னு சொல்லணும். ஸோ ஜெர்மன் ஆல்ஃபபெட்ஸ் வந்து தனியாக வந்து எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுவாங்கன்னு கண்டிப்பாக இன்னொரு வீடியோவில் நான் உங்கள் கூட ஷேர் பண்ணுறேன். நிறைய பேர் வந்து கேட்டுகிட்டேவும் இருக்கீங்க. ஸோ நல்ல அழகான ஒரு சாக்லேட் ஷாப் வந்து பார்த்தாச்சு. விதவிதமாக நிறைய வச்சுருந்தாங்க கேண்டீஸு. ஸோ பக்கத்துலேயே பார்த்தீங்கன்னா இந்த நேச்சர் வுட்டில் செஞ்ச ஷாப்பிங் போர்ட்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. விலையை பாருங்கள், மினிமமே 160 யூரோஸ்லேருந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அதெல்லாம் சும்மா ஜஸ்ட்டு வந்து பார்த்துட்டு பசங்களுக்கு வந்து இந்த ராட்டினம் வந்து விளாட்றதுக்காக கூட்டிகிட்டு வந்திருக்கோம். இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டில் பார்த்திங்கன்னா ஏரியா வைஸ் வந்து நேமெல்லாம் கொடுத்து செப்பரேட் பண்ணியிருந்தாங்க. பட் அதெல்லாம் என்னால் கவர் பண்ண முடியலங்க. அன்றைக்கி வந்து -4 டிகிரி. கையை ஒரு முறையும் வந்து வீடியோ எடுத்துகிட்டு டக்கு டக்குன்னு பாக்கெட்டுக்குள்ளே வச்சுக்குவேன். அவ்வளோ கோல்டாக இருந்துச்சு. அப்புறம் இந்த பசங்களுக்கு வந்து இந்த ராட்டினத்தில் ஏற்றுறதுக்கு முன்னாடி கொஞ்சம் நேரம் நாங்கள் வந்து லைனில் வெயிட் பண்ணி தான் வந்து ஏற்றி விட்டோம். ஸோ அந்த கேப்பில் நான் ஒரு விஷயம் வந்து கவனிச்சேங்க. கண்டிப்பாக நான் அதை வந்து உங்கள் எல்லாருக்கூடையும் ஷேர் பண்ணிக்கணும்னு நான் அப்போவே முடிவு பண்ணேன். என்னன்னு பார்த்தீங்கன்னா, பொதுவாக இந்த ராட்டினத்தில் பார்த்தீங்கன்னா குழந்தைங்க தானே விளாடுவாங்க. பட் அப்போது வந்து ஒரு வயசான தாத்தாவும் மிடில் ஏஜ் பையனும் வந்து இதில் ஏறி விளாண்டுட்டு இருந்தாங்க. அவங்களுக்காக கீழே வெயிட் பண்ணது ஒரு வயசான பாட்டி தான். நான் கூட நினச்சேன் குழந்தைங்க யாருக்காகவாவது அவங்க வந்து ஏறியிருப்பாங்க. ஏன்னா சேஃப்டிக்கு வந்து அடல்ட் வந்து கண்டிப்பாக ஒரு பர்சன் போகணும். ஸோ அப்படின்னு நினச்சேன். ஆனால் அவங்க தனியாக தான் விளாண்டாங்க. ஸோ எனக்கு அப்போ தோணுச்சுன்னா, லைஃப் வந்து ரொம்பவே ஷார்ட்டுங்க. மற்றவங்கள வந்து நம்ம நினச்சோம் அப்படின்னா நம்மளோட லைஃப்பை வந்து ஃபுல்ஃபில்டாக வாழவே முடியாது. அடுத்தவங்க என்ன நினப்பாங்களோ, அடுத்தவங்க வந்து என்ன கமெண்ட் பண்ணுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு அவங்க 2 பேருமே எதை பற்றியுமே யாரை பற்றியுமே கண்டுக்கல. அவங்க பாட்டுக்கு ஜாலியாக விளாண்டாங்க. மேலேருந்து கீழே அந்த பாட்டிக்கு ஹாய் சொன்னாங்க, ஃபோட்டோ எடுத்தாங்க. சூப்பராக வந்து டைம் என்ஜாய் பண்ணிட்டு போயிட்டாங்க. ஸோ அதெல்லாம் வந்து நம்மளும் பண்ணணும் அப்படின்னு நான் அந்த இடத்துல வந்து ரியலைஸ் பண்ணேன். பசங்க விளாண்டு முடிச்சதுமே அப்படியே அங்கே இருக்க எல்லா கடையுமே ஒன் பை ஒன்னாக அப்படியே பார்த்துட்டே வந்துட்டுருந்தோம். சூப்பராக இருந்துச்சுங்க அந்த கிளாஸ் வச்சுருந்த ஷாப்பு. ஸோ அதுக்கு பக்கத்தில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஸ்னீ பால்னு சொல்லுவாங்க. ஸ்னீனா ஸ்னோன்னு அர்த்தம். ஸோ ஸ்னோவை வந்து ஜஸ்ட்டு நம்ம பால் மாதிரி பிடிச்சா எந்த ஷேப்பில் இருக்குமோ அந்த மாதிரி சாக்லேட்லாம் வந்து பண்ணியிருந்தாங்க. இதுலேயுமே நிறைய ஃப்ளேவர்ஸ் இருந்துச்சுங்க. கொஞ்சம் கசப்பான சாக்லேட், அதுக்கப்புறம் மில்க் சாக்லேட், ஆல்மண்ட்ஸ் வந்து சேர்த்த மாதிரி, கோகோனட் ஃப்ளேவரு, மாதிரி ஏகப்பட்டது இருந்துச்சு. பட் நாங்கள் வந்து அது ட்ரை பண்ணணுன்னு தோணலை. ஏன்னா அதோட டேஸ்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறது ஓரளவுக்கு எங்களுக்கு கெஸ் பண்ண முடிஞ்சுச்சு. ஸோ அதனால் வேறு எதாவது ட்ரை பண்ணலான்னு சொல்லிட்டு
அப்படியே நாங்கள் வந்துட்டோம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா நல்ல கலர்ஃபுல்லான ஸ்டார்ஸ் வந்து ஹேங் பண்ணியிருந்தாங்க. ஜெர்மனில் வந்து ஸ்டர்ன்னு சொல்லுவாங்க. நம்ம ஊரில் இருக்கும் போதெல்லாம் கிறிஸ்மஸ் வந்து நம்ம செலிப்ரேட் பண்ணுறோமோ இல்லையோ, ஆனால் நமக்கு வீட்டுக்கு ஃப்ரண்ட்டில் வந்து சின்னதாக ஒரு ஸ்டார் வந்து நம்ம போட்டிருப்போம்ல, எங்கள் வீட்லேயுமே அப்படி தான். ஸோ அது பார்க்கும்போது எங்கள் வீட்டு ஞாபகம் வந்துச்சு. இந்த டென்ட் பாருங்கள், ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டப்பர்வேர் ஐட்டம்ஸ் மட்டும் இருந்துச்சு. வாட்டர் பாட்டில்ஸ், டிஃபன் பாக்ஸ், அதுக்கப்புறம் பாக்ஸஸ், அப்புறம் சாப்பர் எல்லாமே வச்சுருந்தாங்க. யாருக்கெல்லாம் டப்பர்வேர் பிடிக்கும்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள். நான் இந்தியாவில் இருந்த வரைக்கும் டப்பர்வேர் ஐட்டம்ஸ் நிறையவே யூஸ் பண்ணியிருக்கேன். எனக்குமே ரொம்ப பிடிக்கும். அண்ட் இந்த டென்ட்டில் ஃபுல்லாகவே ஹேண்ட்மேட் ஐட்டம்ஸ் வந்து வச்சுருந்தாங்க. அதுக்கப்புறம் கிண்டர் பஞ்ச் வந்து வழக்கம் போல் குடித்தோம். ஸோ எப்போல்லாம் வந்து ஏதாச்சும் வார்மாக குடிக்கணும்னு வந்து தோணுதோ அப்போல்லாம் வந்து நான் பிரபாட்ட சும்மா சொல்லுவேன், நம்ம ஒரு டீ கடையாச்சும் இங்கே நம்ம போட்டுடலாம் பிரபா, ஏன்னா ரொம்ப கஷ்டமாக இருக்குது, வெளியில் வந்தால் டீ காஃபியே கிடைக்கவே மாட்டேங்குது அப்படின்னு சொல்லிட்டு அது சொல்லும் போதெல்லாம் பிரபா சிரிப்பாங்க. யாருக்கு கிண்டர் பஞ்ச் வேணும்? கிண்டர் பஞ்ச் யாருக்கு வேணும்? வாட்டு வாட்டு ஐஸ். குளிர் எவ்வளோக்கு எவ்வளோ இருந்துச்சோ அதுக்கு ஈக்குவலாக பசியும் இருந்துச்சுங்க. நடந்து நடந்து எல்லாருக்கும் செம்ம டயர்ட் ஆகிடுச்சு. பசங்க வந்து பொம்மஸ் கேட்டிருந்தாங்க. எனக்கு வந்து இந்த பகீட்டே பிரெட் வந்து ட்ரை பண்ணணும்னு தோணுச்சு. எப்படி இருக்கும்னு தெரியாது இல்லையா, ஸோ அதனால் ஜஸ்ட்டு ஒரு பீஸ் மட்டும் வாங்கியிருந்தோம். ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக இருந்துச்சுங்க. நிறையா சீசனிங்லாம் போட்டு கொடுத்துருந்தாங்க. ஸோ பசங்களுக்குமே பிடிச்சி போச்சு. இருந்த பசியில் எப்படி அந்த ப்ரெட்டு காலியாச்சுன்னே தெரிலங்க. டக்கு டக்குன்னு எல்லோரும் சாப்பிட்டு முடிச்சிட்டோம். பக்கத்தில் பார்த்திங்கன்னா இந்த கிறிஸ்மஸ் தாத்தாவோட எல்லா குட்டீஸும் நல்லா அழகாக ஃபோட்டோ வீடியோஸ்லாம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கவினுக்கும் எடுக்கணும்னு ஆசைப்பட்டான். ஸோ தம்பியை வச்சும் ஃபோட்டோ எடுத்தேன். அங்கே வந்து இந்த கிறிஸ்மஸ் மார்க்கெட்டுக்குள்ளே என்டர் ஆகும்போது கரெக்டாக ஒரு 4:30 இருக்குங்க. இப்போ வந்து ஜஸ்ட் ஒரு 5:30 அந்த மாதிரி தான் இருக்கும். ஆனால் எவ்வளோ இருட்டிருச்சு பாருங்கள். ஸோ இந்த இருட்டில் அந்த லைட்ஸ்லாம் பார்க்கும்போது சூப்பர் வைபுன்னு தான் சொல்லணும். அப்பா கொண்டாங்கடா அந்த பொம்மஸை. இந்தாங்கப்பா நீங்கள் கேட்ட பொம்மஸ். கீழே போட்டுறது அம்மா பிடிச்சிக்கிறேன். சூடாக இருக்கப்போ சாமி. அந்த பகீட்டே பிரெட் வந்து வாங்க முடியலங்க. ஸோ அதனால் பிரபாக்கு வந்து இந்த செம்மலோட இந்த உர்ஸ்ட்டு வந்து வாங்கிக்கிட்டாங்க. ஸோ எல்லோரும் லைட்டாக சாப்பிட்டுட்டு தம்பிக்கு வந்து பர்ஸ் வாங்கலான்னு ஒரு கடைக்கு போயிருந்தோம். கவினுக்கு என்ன வாங்கியிருக்கோம் காட்டுங்க. குட்டி பர்ஸா? கார் பர்ஸா? சூப்பராக இருக்கே. சரி வச்சுக்கோங்க பத்திரமா. இந்த அது சாப்பிட்டு பார், ஓரமாக சாப்பிட்டு பார். மேண்டில் மார்சிப்பனா, இது புதுசாக இருந்துச்சு. எம்மியோட தம்பி வேற ஒன்று கேட்டான், பட் அது நல்லா கசக்கும். இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும்னு வாங்கி கொடுத்துருக்கேன். அம்மா கொஞ்சம் ஒரு மாதிரி சவுக்குன்னு இருக்கு. நல்லா இருக்கு சாப்பிட. ஏன் கிட்ட காட்டாத? நிலா நல்லா இருக்காடி தங்கம்? பிடிச்சிருக்கா? சரி சாப்பிடுங்க. போகலாமா? க்ரீப் சாப்பிட போகலாமா? இது பாருங்கள், எல்லா குட்டீஸ்க்கும் ஒரு சூப்பர் ஃபன்னான ஆக்டிவிட்டின்னு தான் சொல்லணும். இதுக்கான க்யூவுமே செம்ம லென்த்தியாக இருந்துச்சுங்க. பக்கத்தில் கூட போக முடியல, அவ்வளோ க்ரௌடாக இருந்துச்சு. ஸோ ஜஸ்ட்டு பார்த்துட்டு நாங்கள் வந்து அடுத்து வேறு ஏதாவது ஃபுட் ட்ரை பண்ணலான்னு நினச்சிருந்தோம். தம்பியும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரத்தில் அழுக ஆரம்பிச்சிட்டான். ஏன்னா கொஞ்சம் தூரத்தில் வெடி வந்து போட்டுகிட்டே இருந்தாங்களா, ஸோ அந்த சத்தத்துக்கு வந்து ரொம்ப அழுக ஆரம்பிச்சிட்டான். ஸோ அப்படி இப்படி பேசி தம்பியோட மூடை மாற்றிட்டு இருந்தேன். பிரபா வந்து இந்த டென்ட்டில் ரொம்ப கூட்டமாக இருக்குது, நான் போய் என்ன இருக்குன்னு பார்த்துட்டு வரேன்னு சொல்லிட்டு போயிருக்காங்க. பாடி காட்டுங்க. பெக்கரை இந்த வைநாக்ஸ் பெக்கரை. சரி, யார் உங்களுக்கு சொல்லி கொடுத்தா இந்த சாங்? யார் சொல்லி கொடுத்தா தம்பிக்கு? ஓ, ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சொல்லி கொடுத்தாங்களா? கிண்டர் கார்டன்லையா? நோகுமால் பாடி காட்டுங்க. அவ்வளோதானா? சரி, சூப்பர். இல்லைண்ணா அப்பா பாரு என்ன வாங்கிட்டு வந்திருக்காங்க. வேஃபிள் க்ரீப்ஸ். யாருக்கு? அப்பா நடுங்குது. சோக்கலாடேவா? அப்பா சோக்கலாடேவா வாங்கியிருக்காங்க. ஆமாம், சரி சாப்பிடலாமா? சரி, ஓகே.
இந்த ஐட்டம் பார்த்தீங்கன்னா புதுசா இருந்துச்சுங்க. நாங்க இத தான் ஃபர்ஸ்ட் டைம் வந்து ட்ரை பண்றோம். ஆயிஸ்டர் மஷ்ரூம்னு சொல்லுவாங்க இத. சிப்ஸ் மாதிரி டீப் ஃப்ரை பண்ணிட்டு கூடவே ஒரு டிப்போட சர்வ் பண்ணியிருந்தாங்க. நல்ல டேஸ்டியா இருந்துச்சுங்க. இது வந்து நார்மல் மஷ்ரூம் மாதிரி இருக்காது. கொஞ்சம் பெருசா பட்டை பட்டையா இருக்கும். நான் நெறைய முறை சூப்பர் மார்க்கெட்லலாம் பார்த்துருக்கேன். பட் ஆனா ட்ரை பண்ணதில்ல. நல்லா இருந்துச்சுங்க. இத சாப்பிட்டு முடிச்சுட்டு நாங்க எல்லாரும் அப்படியே வீட்டுக்கும் கிளம்பிட்டோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், நாங்கள் கிளம்ப போகிறோம். நல்ல பெரிய பார்க்கிங் பிளேஸ் இருக்குங்க. பார்க்கிங்க்கு வந்து பே பண்ணிட்டு கிளம்ப போகிறோம். நாங்க சாட்டர்டே தாங்க கிறிஸ்மஸ் மார்க்கெட் போயிருந்தோம். சண்டே இங்க ஜெர்மனி பொறுத்தவரைக்கும் ரூஹே டேக்ன்னு சொல்லுவாங்க. அதாவது சைலண்ட் டே. அன்னைக்கு வந்து எந்த ஷாப்புமே ஓப்பன்ல இருக்காது. ஸோ, அதனால போற வழியில ரெவே சூப்பர் மார்க்கெட்ல பாலும், பிரெட்டும் வாங்கிட்டு நாங்க வீட்டுக்கு போயிட்டோம். ஸோ, இந்த வீடியோவ இதோட நம்ம முடிச்சுக்கலாங்க. கண்டிப்பா இந்த வீடியோ உங்க எல்லாருக்குமே பிடிச்சிருக்கும்னு நெனைக்கிறேன். பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம வீடியோவ லைக் பண்ணி அன்புடன் நிவே சேனல சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. வேறொரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோல உங்க எல்லாருமே நான் நெக்ஸ்ட் மீட் பண்றேன். அன்டில் தென் இட்ஸ் பை ஃப்ரம் நிவே. சூஸ்.